வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் ஆரோக்கியமான சளி இருமலை போகக்கூடிய சுண்டக்காய் வத்த குழம்பு ஈஸியாக வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு பேன் வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இதில் அரை கப் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், வத்தல் பொரிஞ்சாச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு ரெண்டையும் வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் மசாலா வறுத்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். இவ்வளோத்தையும் ஃபஸ்ட் நம்ம வதக்கிக்கலாம். இது கூடால 2 ஸ்பூன் மல்லி, அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்றாக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இவ்வளோத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடிச்சிட்டு இது கூடால நம்ம வதக்கி வச்சக்கூடிய இந்த தக்காளி சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் விடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கும்போது கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததும் அதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் நாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த மசாலாவை சேர்த்துடலாம். தேவைக்கு தண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சாச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை போடலாம். சுண்டைக்காயை நான் பாதி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கை வச்சு பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் மீதியை நம்ம இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கலாம். ஏன் இது சைடில் எண்ணெய் படிஞ்சு வர அளவுக்கு காயணும். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நமக்கு வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகியாச்சு. சைட்லலாம் ஆயில் பிரிஞ்சு வந்தாச்சு. சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதில் கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி இந்த வெல்லம் கரைஞ்சதும் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகியாச்சு.
சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆரோக்கியமான வத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆகியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.